நிறைவா இருந்தது. அதாவது அம்மனையும் நேரா பார்த்து பிரார்த்தனை செய்து தான் நம்மளோட பலன் பலிக்குன்ற அந்த ஒரு நம்பிக்கையில வந்திருக்கேன். ஆனா, இந்த நம்பிக்கை வந்து நிறைவேறும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த பூஜை வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அம்மனை நேரா பார்த்து அந்த யாகம் வந்து அதில் போட்ட பொருள்கள், அந்த புடவைகள் எல்லாமே போட்டு அத யாகத்த வந்து ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. அத பார்க்கும்போது தெய்வீக கலை ரொம்ப இருந்தது. அது வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பக்தர்களோட நம்மளும் சேர்ந்து பிரார்த்தனை செய்யும்போது, அதாவது கூட்டு பிரார்த்தனைன்னு கூட வச்சாங்க. அது எப்படின்னா, மனசு வந்து நம்ம மட்டும் தான் நல்லா இருக்கணும்னு நினைக்காம, கூட்டு பிரார்த்தனையோட சேர்ந்து எல்லாரும் நல்லா இருக்கணுன்றது வேண்டுறது தான் ஒரு மகிமை. ரத்தத்துல கலந்தா அம்மனோட அருள் வந்து பூர்வீகா கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்து ரொம்ப மனநிறைவா இருந்தது. அதாவது அம்மனையும் நேரா பார்த்து பிரார்த்தனை செய்து தான் நம்மளோட பலன் பலிக்குன்ற அந்த ஒரு நம்பிக்கையில வந்திருக்கேன். ஆனா, இந்த நம்பிக்கை வந்து நிறைவேறும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த பூஜை வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அம்மனை நேரா பார்த்து அந்த யாகம் வந்து அதில் போட்ட பொருள்கள், அந்த புடவைகள் எல்லாமே போட்டு அத யாகத்த வந்து ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. அத பார்க்கும்போது தெய்வீக ரொம்ப மகிழ்ச்சி. பக்தர்களோட நம்மளும் சேர்ந்து பிரார்த்தனை செய்யும்போது, அதாவது கூட்டு பிரார்த்தனைன்னு கூட வச்சாங்க. அது எப்படின்னா